சிந்தா மனோகரன். இன்றைய தினம் புரட்சி தலைவி அம்மாவுடைய வாரிசு, அவருடைய சகோதரி, காப்பதற்காகவே வருகின்ற மகாராசி புதிய இயக்கத்தை இன்றைய தினம் தொடங்கியிருக்கிறார்கள். இன்றைய தினம் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த இயக்கம் தமிழகத்திலே நீதியை நிலைநாட்டுவதற்காக தொடங்கப்பட்டிருக்கிறது. அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தியாக தலைவியாக நம்முடைய சின்னம்மா அவர்கள் இன்றைய தினம் இயக்கத்தை புதிதாக தொடங்கியிருக்கிறார். தொடங்கப்பட்டிருக்கிற இந்த இயக்கம் புரட்சி தலைவி எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இவருடைய ஒட்டுமொத்த வாரிசாக இருக்கக்கூடிய சின்னம்மா அவர்கள் தலைமையிலே ஒருங்கிணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக இந்த இயக்கத்தை தொடங்கினார்களோ அந்த தொடங்கப்பட்ட இயக்கம் அதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்கின்ற வகையிலே தமிழக மக்கள் அனைவரும் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். என்னோட பேர் என் சண்முகப்பிரியா. நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கட்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க புது கட்சி பற்றி அறிவிச்சது. ஒரு பெண் கூட நிற்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் இவங்க புரட்சி தலைவி அம்மா கூட 30 வருஷம் பயணிச்சிருக்காங்க. ஸோ புரட்சி தலைவி அம்மாவோட அடுத்த வருஷனாக தான் நாங்கள் இவங்களை பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக இவங்களும் நாட்டுக்கும் பெண்களுக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் நிறைய நல்லது பண்ணுவாங்க அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்சியில் குழந்தைங்களுக்கு சேஃப்டியே கிடையாது. அண்ட் எவ்வளோ ட்ரக்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அம்மா வந்தால் அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஒரு பெண்ணாக நாங்கள் கண்டிப்பாக இவங்க ஆட்சிக்கு வரணும், இவங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். புரட்சி தலைவர் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். ஸோ அவரோட வழியில் இவங்க அவரோட பேரை வச்சே கட்சி ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதே மாதிரி தென்னந்தோப்பு, ஒரு தோப்புனாலே ஒரு தனி மரம் கிடையாது. ஸோ நிறைய மரம். அதே மாதிரி அம்மாக்கும் நாங்கள் எல்லாருமே பக்கபலமா இருந்து கண்டிப்பா இந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றத நாங்க நம்புறோம். நான் சரளாதேவி சர்க்குணன் பேசுறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாரும் தமிழ்நாடு உமன்ஸ் லா அசோசியேஷன்ல இருந்து டீமா வந்திருக்கோம் சின்னம்மாக்கு ஆதரவு தரதுக்காக. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறமேட்டுக்கா ஒரு பெண் அரசியலுக்கு வராங்க அப்படின்றதே ஒரு பெரிய பலம் தான். ஏன்னா பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா பாதுகாப்பு கிடைக்கும்னு சின்னம்மா மூலியமா நாங்கள் நம்புறோம். அடுத்த இரும்பு பெண்மணியா நாங்கள் சின்னம்மாவை பார்க்குறோம். அடுத்த புரட்சி தலைவியோட ஒரு வாரிசா மறுஉருவமா நாங்கள் சின்னம்மாவை பார்க்குறோம். ஸோ எங்க விமன்ஸ் அனைவரோட சப்போர்ட்டும் சின்னம்மாவுக்கு கண்டிப்பாக உண்டு. இன்னைக்கு அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு அவங்களோட கழக பேரை அறிவிச்சிருக்காங்க. அதில் புரட்சி தலைவரோட பேரையும் கொண்டு ஆரம்பத்தில் இந்த கட்சி உருவாக்கின அவரோட பேரை கொண்டு வந்தது. இன்னமும் நம்ம இதயத்தில் வாழ்ந்துட்டு இருக்க புரட்சி தலைவரோட பெயரோட இந்த கழகத்தோட பெயரை இணைத்தது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இது வெற்றி கழகமாக அமையறதுக்கு புரட்சி தலைவரோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த சின்னமும் பார்த்தீங்கன்னாக்கா தென்னந்தோப்பு சின்னம். தனி மரம் இப்படி தோப்பு ஆகாது அப்படின்ற மாதிரி தனியாக அவங்க மட்டும் இல்லை, தென்னந்தோப்பு மாதிரி நாங்கள் பெண்கள் அனைவரும் அவங்களுக்கு பக்கபலமாக பின்னாடி நிற்கிறோம். கண்டிப்பாக அடுத்த ஆட்சி நம்ம ஜெயலலிதா அம்மா எப்படி ஒரு பெண் சிங்கம் மாதிரி நின்று நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி சின்னம்மா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக பெண்களுக்கும் ஒரு உதாரணமாக இருப்பாங்க. அடுத்த பெண் இரும்பு பெண்மணியாக கண்டிப்பாக சின்னம்மா இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக நாங்கள் அனைவரும் உயர்நீதிமன்றத்து வழக்கறிஞர்கள் சார்பாகவும் தமிழ்நாடு விமன்ஸ் அசோசியேஷன் லாவோட சார்பாகவும் பெண் வழக்கறிஞர்கள் அனைவரும் அம்மாவுக்கு ஆதரவாக பக்கத்துணையாக இருப்போன்றதை இந்த சமயத்தில் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். என் பேர் கணேஷ் பாண்டியன். நான் திருவட்டூர் சட்டமன்றத்திலிருந்து வரேன். இப்போ அம்மா கட்சி பேர் அறிவிக்கிறதுனால இன்னைக்கு பார்த்தோம். கட்சி பேர் அறிவிச்சாங்க. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற பேர் அறிவிச்சாங்க. பேர் அறிவிச்சு ரொம்ப சந்தோஷம். இளைஞர்கள் ஊந்துகோல அம்மா இருப்பாங்க நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். நாங்கள் எல்லாருமே புரட்சி தலைவர் சின்னம்மா அவர்களுக்கு முழு ஆதரவு தெரிவிப்போம். புரட்சி தலைவர் சின்னம்மாவுக்கு 2026 யாரெல்லாம் அவங்களாம் கை காட்டுறாங்களோ அவங்க அந்த வேட்பாளர் எல்லாருமே கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக 2026 சின்னம்மா தலைமையில் ஆட்சி அமையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சின்னம்மாவை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி.